மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலேயும் நாம் டைட்டஸுக்காக ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். நாம் இந்த கடந்த நாட்களிலே 3 வருஷ காலங்கள் அந்த எம்டி படிக்கிறதற்காக மதுரையில் போய் மாதத்திலே 1 வாரம் அங்கே தங்கியிருந்து படிக்க கர்த்தர் உதவி செய்தார். விசேஷம் என்னவென்று சொன்னால், அந்த 3 வருஷத்தில் ஒரு கிளாஸ் கூட மிஸ் ஆகாதபடிக்கு, ஆப்சண்ட் ஆகாதபடி, லீவ் போடாதபடிக்கு 3 வருஷமும் எல்லா வகுப்புகளையும் அட்டன் பண்ண ஒரு நல்ல சாட்சியோடு கூட அந்த பைபிள் காலேஜில் இருந்து பட்டம் பெற்று வீட்டுக்கு திரும்ப கர்த்தர் உதவி செய்தார். நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம். அந்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் போடுங்கள், பார்க்கலாம். நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம். அதிகமாக இங்கே இருக்கிற எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போக நாங்கள் அவ்வளவாக விருப்பப்படவில்லை. எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கள் என்று தான் சொல்லிகிட்டு இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க அப்படி சொன்னோம். எல்லோரும் ஜெபம் பண்ணினீர்கள். அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த டிவியில் அதை கொஞ்சம் பாருங்கள். இதுதான் அந்த பைபிள் காலேஜில் அன்றைக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை மாலையிலே நாங்கள் போய் அங்கே பார்த்து தான் தெரிஞ்சிச்சு. முந்தின நாளே வர சொல்லிட்டாங்க. எப்பயும் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த கிராஜுவேஷனுக்கான காரியத்தெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் ரெமோ அவங்க நம்ம மத்தியில் இருக்குது, சந்தோஷம். பாஸ்டரும் அதே தமிழ்நாடு பைபிள் காலேஜில் தான் படித்தவர்கள், அங்கே தான் பட்டம் பெற்றவர்கள். தஞ்சாவூரில் நல்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். இவர் தான் பிரின்ஸ்பால், அவர் தான் பிரின்ஸ்பால். நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லெஃப்டில் இருக்கிறது டைட்டஸோட ஹவுஸ் ஓனர், அவர் தான் ஹவுஸ் ஓனர். நியாஸ் அப்படின்னு பேர். முகமதிய மனிதராக இருந்தாலும் அவர் எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு பெரிது. டைட்டஸுக்காக ஒரு சொந்த உடன் பிறந்த சகோதரன் போல் அவர் இருப்பார். ஹவுஸ் ஓனர் அப்படி சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய காரில் தான் நாங்கள் போனோம். நாங்கள்லாம் புறப்பட்டோம் இங்கேருந்து. நான் டிரைவ் பண்ணி இவ்வளோ தூரம் போகணும். முதல் நாள் டைட்டஸ் போனால் ரிட்டர்ன் வரும்போது டைட்டஸ் ஓட்டுட்டோம் அப்படி சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ அவர் என்ன சொன்னார், நான் வரேன், என்னோடய கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு புது இன்னோவா கார் அவர் வாங்கியிருக்கிறார். 25 லட்சம் என்னமோ அவ்வளோ வாங்கியிருக்கிறார். நானும் வரேன்னு சந்தோஷமாய் எங்களோட வந்தார். ஃபுல்லாக அட்டன் பண்ணினார். பாஸ்டர் மோகன் பாஸ்டருடைய மெசேஜ் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் அவங்க ஜெபம் பண்ணினார்கள். எல்லாத்துலேயும் அவரும் எங்களோடு கூட இருந்து அவர் கலந்து கொண்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தோம். நீங்கள் எல்லோரும் அதை பார்க்குற பொழுது ஆங்காங்கே ஜெபம் பண்ணியிருக்கீர்கள். ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எல்லாம் பத்திரமா போக பத்திரமா வர கர்த்தருக்கு உதவி செய்தார். எல்லாம் முடித்து முடிவாக அவங்க குடும்பத்துக்காக பாஸ்டர் வந்து ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை ஊழியத்திற்கென்று பிரதிஷ்டை பண்ணி அவங்க ஜெபம் பண்ணுவார்கள். டைட்டஸ் ஒரு சாட்சி சொல்லணும். ஹெப்சி மெல்ல அந்த கிச்சன் பக்கத்தில் வந்துடுங்க, உங்கள் பயலை வச்சுக்கிட்டு அவன் இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான். அதில் பயணத்தில் கிச்சனில் இருக்க, கூப்பிடும்போது வாங்க, அப்புறம் போயிடணும். அப்போ தான் சரியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். டைட்டஸ் இந்த 3 வருடம் படித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஜெபித்தவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி, இன்னும் ஆவியானவர் என்ன உணர்த்துகிறாரோ டைட்டஸ் மனதில் இருக்கிறதை சொல்லி ஒரு சாட்சி சொல்ல அன்பாக கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, சாட்சி நான் எதுவும் ரெடி பண்ணல, அதனால் என்ன ஃபேக்டோ அதை நான் அப்படியே சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம். அப்பா சொன்னாங்க ஒரு நாளும் லீவ் போடாமல் போனேன் அப்படின்னு சொல்லி. உண்மை தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. என்னென்னா, நம்ம வெளியில் ஏதோ ஒரு காலேஜில் படித்தா அது அரியர் வச்சு நம்ம ஈஸியாக அதை யாருக்கும் தெரியாமல் கிளியர் பண்ணிடலாம். ஆனால் இது பைபிள் காலேஜ். ஒரு நாள் லீவ் போட்டனால அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. அதனாலேயே நான் அதுக்கு பயந்துக்கிட்டே நான் ஒழுங்காக காலேஜ் போயிடுவேன். ஆண்டவர் போக வர எல்லா நேரத்துலையும் ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. நான் ஒன்றும் அந்தளவுக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ரொம்ப ஆவரேஜுக்கும் கொஞ்சம் கம்மியாக படிக்கிற ஆள் தான். ஆனாலும் ஆண்டவர் எந்த ஒரு அரியர்ஸும் இல்லாதபடி எல்லா கிளாஸஸும் ஒழுங்காக அட்டன் பண்ண, நல்ல எக்ஸாம்ஸ் எழுத, நிறைய காரியங்கள் புதுசாக கற்றுக்கொள்ள உதவி சார். நிறைய பேர் சொன்னாங்க நான் போகிறதுக்கு முன்னாடி
ஊழியம் செய்கிறதுக்கு பைபிள் காலேஜ்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, படிக்காமலே ஊழியம் செய்யலாம் அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. நான் காலேஜில் போய் ஜாயின் பண்ணக்கப்புறம் தான் தெரிஞ்சுது தியாலஜியில் எவ்வளோ காரியங்கள் அடங்கியிருக்கு. அந்த 3 வருஷம் செலவு பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே ஆண்டவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லை, நிறைய காரியங்கள் பைபிளில் இருந்து கற்றுக்கொள்ள, அது எப்படி வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அந்த காரியங்கள்லாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த 3 வருஷத்தில் உதவி செய்தார். அது மாத்திரம் இல்லை, முக்கியமாக எங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான வருடங்களே இந்த 3 வருடமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஜெஃப் அதில் தான் பிறந்தான், ஜெஃப் அதில் தான் குழந்தையாக இருந்தான். எல்லாமே ஜெஃபோட ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப குழந்தையாக இருந்து நாங்கள் பார்த்துட்டே வளர்க்குற நாட்கள் இந்த நாட்களாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அந்த நாட்கள்லையும் ஆண்டவர், நான் இங்கே ஒரு வாரம் இல்லைனாலும் எல்லாம் கரெக்டாக நடக்கிறதுக்கு ஆண்டவர் தான் அதுக்கு உதவி செய்தார். இது என்ன சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு அந்த ரொம்ப திறமெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த 3 வருஷத்தையும் ஆண்டவர் தான் எனக்கு கிருபையாக முடிக்கிறதுக்கு கடைசி நாள் வரைக்குமே பயமாகவே இருந்துச்சு. அடுத்த நாள் கிராஜுவேஷன் இருக்குது, வாங்கிடுவோமா இல்லையா, இல்லை அங்கே ஒரு பாஸ்டர் வேறு மிரட்டுறாரு, நீங்கள் இப்படிலாம் பண்ணலை நாளைக்கு கிராஜுவேஷன் வாங்க முடியாது அப்படின்ற மிரட்டுறாரு. ஸோ கடைசி நாள் வரைக்குமே ஒரு பயபக்தியோடு இருந்து அந்த 3 வருஷத்தையும் முடிக்க ஆண்டவர் தான் உதவி செய்தார். இது எனக்குன்னு சொல்லிக்க நானும் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு இடமுமே கிடையாது. கர்த்தர் தான் இருந்து இந்த காரியம் எல்லாம் கைகூடி வர உதவி செய்தால். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். முக்கியமாக ப்ரேயர் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி. எல்லாமே ப்ரேயர் பண்ணியிருக்கிறீங்க. இந்த பைபிள் காலேஜ் நான் போகிறப்ப அந்த டியூஸ்டே ப்ரேயர்லாம் தெரியும், அதிலெல்லாம் ஜோம் பண்ணிங்க. அதனால் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். தேங்க்யூ. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. 13 பேர் ஜாயின் பண்ணாங்க டைட்டிஸ் கிளாஸில். அப்புறம் இடையில் 4 பேர் நின்றுட்டாங்க. 9 பேரில் கடைசியில் பட்டம் பெறுவதற்கு 6 பேர் தான் தேர்னாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. ஒரு சின்ன ஒரு காரியம்னாலும் அவங்க நிறுத்தி வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் இயர் படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆண்டவர் அருமையாக நடத்தினார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னவென்று சொன்னால், அதற்கு டைட்டிஸ் கூட நான் 3rd இயர் பிடிஹெச் படிச்சுட்டு இருக்கும்போது டைட்டிஸ் ஃபஸ்ட் இயர் 1 இயர் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். நான் ப்ரெஸ்பீட்டராக இருந்தபடினாலே அங்கே ஒரு அனுமதி உண்டு. அங்கே இருக்கிறதான ஒரு ஏசி ரூம் எனக்கு கொடுப்பாங்க. 3 வருஷமே கொடுத்தாங்க. 1 வருஷம் டைட்டிஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது என்னோட அந்த ரூமில் நல்லா சந்தோஷமாக தங்கியிருந்தாப்புல. நான் பட்டம் பெற்று வெளியே வந்தோடனே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஓப்பனில் தான் தங்கணும். அவ்வளோ சுத்தபத்தம்லாம் எதிர்பார்க்க முடியாது. அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு மாத்திரம்தான், ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும், அது மட்டும்தான். ஆனால் கர்த்தர் நல்லவராக இருந்தார், அருமையாக நடத்தினார். தேவனுக்கே மகிமை செலுத்துகிறேன். முக்கியமாய் நான் அதே போல் தான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு கிளாஸ் கூட மிஸ் ஆகாமல் 3 வருஷம் அட்டன் பண்ணினேன். அதே போல் டைட்டிஸும் செய்தது எனக்கு சந்தோஷம். நம்ம இந்த உலகத்தில் சொத்து சுகம் நமக்கு கிடையாது. ஆனால் ஒன்று நிச்சயம், ஒன்று தான் நமக்கு முக்கியம். நம்ம போல் நம்ம பிள்ளைகள் இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாஸ்ட் ஜெபிக்கிற அந்த ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெபம். அதை கடைசியாய் ஹைலைட்டாக நம்ம வைத்து கொள்ளலாம். ஆண்டவருக்கு மகிமை, சோத்திரம். நல்ல இந்த நாட்களில் நம்முடைய சபையில் எனக்கு வயதாகிறது. உங்களுக்கு தெரியும், எனக்காக ஜெபம் பண்ணுகிறீர்கள். நேற்று தினத்தில் வாலாடியில் வேலை நடந்து கொண்டு இருந்தது. வெயிலில் நின்று போர்டெல்லாம் அது சரி பண்ணி கொண்டிருந்தோம். 2 மணி 2:30 மணி ஆயிடுச்சு. சாப்பிடலை. காலையில் சாப்பிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த நிலைமையில் 3rd கிராஸ் டேவிட் பிரதர் அவங்க வந்து அங்கே வேலை நடக்கிறத பார்க்குறதுக்கு வந்தாங்க. அந்த ஊரில் ஸ்கூலுக்கு வந்திருந்தார். என்னை வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி கையை ஆட்டி பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு எனக்கு சுகர் குறைஞ்சிருக்கும் போல் டக்குன்னு ஒரு மயக்கம் வந்துச்சு. அவர் கையை பிடிச்சிட்டோன்னா அவர் உட்கார வச்சு, அப்புறம் டைட்டஸு கடையில் போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சாக்லேட்டு வாங்கி அப்படிலாம் சாப்பிட்டுட்டு வீடு வந்து சேர்ந்தோம். 22 வருஷம் எனக்கு சுகர் இருக்குது. ஆனால் ஒரு நாள் லோ சுகர் வந்ததே கிடையாது. எனக்கு மயக்கம் வந்ததே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க சாக்லேட் வச்சுக்கணும், அப்படி வச்சுருந்து பார்த்து அவசியப்படவே இல்லை. ஆனால் நேற்றுக்கு அப்படி நடந்தது. நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினேன். இன்றைக்கு டைட்டஸுக்கு வந்து இப்படியாய் அந்த பட்டம் பெற்றதனுடைய கடந்த செவ்வாய்க்கிழமை பட்டம் பெற இன்றைக்கு அதெல்லாம் சேர்ந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு பிரதிஷ்டை ஜெபம் பண்ணி வைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த நேரத்தில்
நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னுடைய சரீர பலவீனங்கள் உங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய சபை ஜனங்கள் நல்லா ஜெபிக்கிற ஜனங்கள், வசனத்துக்கு நல்லா கீழ்ப்படுகிற ஜனங்கள், நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள். இந்த 3 காரியம் முக்கியம். அதை நம்ம முடிந்தவரை நன்றாய் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதற்கான கர்த்தரை துதிக்கிறேன். என்னுடைய நம்முடைய சபையில் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். டைட்டஸ் மாலை ஆராதனையில் இங்கே பிரசங்கம் பண்ணும்படி அதை கொடுத்துருக்குறோம். சிஸ்டர் தான் சொல்லி அவனுக்கு மாலை நேர ஆராதனையை ஒப்பு கொடுங்க, இங்கே பிரசங்கம் பண்ணி பழகட்டும் என்று சிஸ்டர் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் ஜெபம் பண்ணி இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுலேருந்து மாலை ஆராதனைக்கு டைட்டஸ் நீயும் ஹெப்சியும் தான் பொறுப்பு, நீங்கள் தான் நடத்தணும், நாங்கள் பார்வையாளராக உட்காந்துருப்போம் அப்படி சொன்னோம். அதே போல் மாலை ஆராதனை 40-50 பேர் வருகிறார்கள். காலையில் வந்தவங்க பாதி பேர் வர்றாங்க. டைட்டஸ் நல்லா பிரசங்கம் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். சிஸ்டர் லீலா சேஷன் சொல்லுவாங்க, டைட்டஸு பிரசங்கம் பண்ணும்போது அதில் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குங்க பாஸ்டர், நல்லா பண்ணுறாப்புல அப்படின்னு அடிக்கடி அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சேஷநாதன் அமெரிக்காவிலேருந்து மாதம் தோறும் டைட்டஸுக்கு ஒரு 5000 ரூபாய், நான் 1ஆம் தேதினா டைட்டஸுக்கு இந்த காணிக்கை அனுப்புவேன் அப்படின்னு அந்த ஐயா அனுப்பி வைப்பாங்க. பணம் பெரிதல்ல, அப்படிப்பட்ட பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் டைட்டஸுக்கு இருக்கிறதுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நாட்களிலே நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். டைட்டஸ் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணணும், வருகிற காலத்தில் பிரசங்கம் பண்ணணும். அதுவரை சிஸ்டர் நல்ல சப்போர்ட்டார். ஒருவேளை நான் என் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்வாரானால் இந்த இடத்துல சிஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாங்க, தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு வசனத்தில் ரொம்ப தேறினவங்க என்று நமக்கு தெரியும். பல சமயத்தில் சிஸ்டர் திட்ட பிரசங்கம் பண்ணிட்டு நான் பல சமயத்தில் நானே பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ சொல்லுவாங்க, சிஸ்டர் பிரசங்கம் பண்ணி நிறைய பேர் என்று சொல்லுவாங்க, சிஸ்டருக்கு நிறைய பிரசங்கம் கொடுங்க, அவங்க பேசுகிறது நல்லா ஸ்ட்ரிக்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என் மனதில் ஒரு பாரம் இருந்தது. அந்த பாரம் என்னன்றாக்க, மோகன் பாச சபை வளர்ந்துருக்கு, அதுக்கு காரணம் என்ன? அற்புத அடையாளங்கள் கிடையாது, ஆராதனை கிடையாது, அங்கே சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற அந்த தேவ மனிதன். அதே போல் அப்ரஹாம் தாமஸ் பாஸ்டருடைய சபை வளர்ந்துருக்கிறது, அவரை தவிர வேறு யாரும் அங்கே பிரசங்கமே பண்ண மாட்டாங்க. அவருடைய பிரசங்கத்தை கேட்க தான் ஆட்கள் வர்றாங்க. மோகன் பாசு சபைக்கு பக்கத்தில் இருந்து ஒரு 100 குடும்பம் புறப்பட்டு அண்ணா நகருக்கு போகிறாங்க அவர் பிரசங்கத்தை கேட்கறதுக்காக. அங்கே அண்ணா நகரில் இருக்கிற அப்ரஹாம் தாமஸ் பாசு சபை பக்கத்தில் இருந்து 100கணக்கான குடும்பங்கள் மோகன் பாஸ் சபைக்கு சின்னமலைக்கு வர்றாங்க. அந்த சபையில் வசனமாக்கி ஆகாரத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது தொடர்ந்து போகணும், கேட்கணும், அப்போ தான் அந்த வாரத்துக்கு ஆலோசனை இருக்கும் என்று ஜனங்கள் வைராக்கியமாக அந்த நாட்களில் இருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய சபையில் நல்ல வசனங்கள் பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும் என்று நான் தொடர்ந்து பண்ணி கொண்டிருந்தேன். என்னோடய நாட்களுக்கு பிற்பாடு சிஸ்டர் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுவாங்க. சிஸ்டருக்கு சரீரத்திலே என்னை போல நிலைமை வருகிற பொழுது அதை தொடரணும். டைட்டஸ் இடையிடையிலே டைட்டஸ் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணணும். அதான் தொடர்ந்து சபையை நடத்துவதற்கு ஆண்டோட வருகை தாமதிக்குமானால், ஆண்டவர் வந்துடுவார், தாமதிக்குமானால் டைட்டஸ் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யணும், ஹெப்சி சப்போர்ட்டாக இருக்கணும் என்று சொல்லி இப்பொழுதுமே மேட்டுப்பட்டி சபையை முழுக்க டைட்டஸுக்கு ஹெப்சிக்கு தான் கொடுத்துருக்குறோம். நல்லா நடத்துகிறாங்க. இது திறமையில் வர்ற காரியம் அல்ல, இது ஆண்டோடைய சுத்த கிருபை. அந்த கிருபை மேலே கிருபை டைட்டஸுக்கு வேணும், ஹெப்சிக்கு வேணும். அந்த குடும்பம் நடத்தணும்னு சொன்னாக்க நீங்கள் என்ன செய்யணும்? மறக்காமல் உங்கள் தனி ஜெபத்தில் ஆவியானவர் டைட்டஸை ஞாபகப்படுத்துகிற பொழுதெல்லாம் நீங்கள் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். டைட்டஸுக்காக நீங்கள் நல்லா பரிந்து பேசி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் தான் பெரிய அளவில் டைட்டஸை பயன்படுத்தப்பட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். நீங்கள் நல்லா மனதில் கொண்டு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற எல்லா அன்புக்காக ஒத்துழைப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அந்த நேரத்தில் நமக்கு கிறிஸ்துராஜுக்காக ஃபஸ்ட்டு 2 ஜெபம் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் பாஸ்டர் பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. தயவுசெய்து கிறிஸ்துராஜ் பிரதர் வந்து ஜெபிக்க கேட்கிறேன். அவங்க ஜெபித்து முடித்தவுடன் ஹேனா வந்து ஜெபிக்க கேட்கிறேன். அதை தொடர்ந்து பாஸ்டர் பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணி வைப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை. வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். சோத்திரம்.
துதிக்கிறோம் ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசிக்கிறவரே ஆண்டவரே, மே சோதரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே, சாமுவேல்கிட்ட சொன்னீங்களேப்பா, 1 சாமுவேல் 16:7 ஆண்டவரே, நான் மனுஷன் பார்க்கிறபடி பாடுறேன். மனுஷன் முகத்தை பார்க்குறான், நானோ இருதயத்தை பார்க்குறேன்னு சொன்னீங்களோ ஆண்டவரே. டைட்டஸ்க்காக கப்சிக்காக சோதரம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளை ஆண்டு கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். தொடுவீரார், தொடுவீரார், தொடுவீரார். பிரசன்னம் ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரே துக்கப்படுத்தாதபடி நமக்கு பிரியமா இந்த பிள்ளைகள் நடக்கட்டப்பா. எந்த காரியத்தை செஞ்சாலும் நமக்கு பிரியமா பிரியமான்னு கேட்டு இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி கடைசி மூச்சு வரையும் இந்த பிள்ளைகள் வாழ நமக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே கிருபை இந்த பிள்ளைகளை தாங்கட்டும், நடத்துவீராக. தூரத்தில் இருந்து எல்லாவற்றையும் அறிகிற தேவன், தாயின் கற்பத்திலேயே நீ தேர்ந்தெடுத்த தேவன், உடைய பிரசன்னத்திற்கு, உடைய சித்தத்துக்கு, உடைய கிருபைக்கு, உடைய வழி நடத்தலுக்கு விட்டு கொடுக்கிறோம். ஆளுகை செய்வீராக. அப்படி செய்வதுக்கா நன்றி. இவளோடு கூட அப்படி செய்வதுக்கா நன்றி. இயேசு நாமத்துக்கு நல்ல பிதாவே. அல்லேலூயா. நில்லுங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஆண்டவருக்கு மகிமை. அப்படியே நில்லுங்க, இங்கே இருங்க. ஹேனா வரும்படியாக கேட்கிறேன். இந்த பிள்ளைங்கள் வாழ்க்கையிலே முக்கியமாக டைட்டஸ் விஷயத்தில் ஹேனாவோட பங்கு பெரிது. பெற்றெடுத்ததுக்காக சொல்லலை, ஜெபித்ததுனால சொல்லுகிறேன். பிள்ளைங்க பிறந்தது முதல் கர்த்தருக்கு சோதரம். வெள்ளிக்கிழமை தோறும் டைட்டஸுக்காக, டீனாவுக்காக ஜெபம். ஆண்டவர் நல்லவர். உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. சனிக்கிழமை சபைக்காக ஜெபம், செவ்வாய்க்கிழமை பெண்களுக்காக ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் உபவாசம். வாரத்தில் 7 நாளில் 4 நாள் உபவாசம். அப்படியா இருந்தான். படிக்க வைக்கிற காலத்திலையும் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டைட்டஸ் இருக்கிற பொழுது நெய்வேலியில் வைத்து கூட போய் அந்த நாட்களில் தங்கியிருந்து அந்த +2 எக்ஸாமுக்காக கிளாஸ்லாம் அதெல்லாம் பாடம்லாம் சொல்லி கொடுத்து ராத்திரி பகல் பாடுபட்டு விதமாக எக்ஸாம் எழுத வைக்க, வெற்றி பெற வைக்க ஜெபமும் நல்ல ஃபிசிக்கலாக நல்ல ஹெல்ப்பும் இருந்தது. எல்லாவற்றையும் நினைக்கிறேன். ஆண்டவர் அவங்க அம்மா ஜெபித்த ஜெபம்தான் இன்று நாளை 100க்கு 100 சொல்ல முடியும். இந்த நாளில் எந்த இடத்துல நிற்பது. ஆண்டவருக்கே எல்லா துதி கன மகிமை. உங்கள் எல்லாருடைய ஜெபம். எல்லோரும் சொன்னாங்க, இது நல்ல விஷயமாச்சே, ஏஜி ஸ்தாபனத்தில் இருக்கிற தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு செய்யலாமே. நான் சொன்னேன், அவங்களாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை எங்கள் சபை ஜனங்க தான். மேட்டுப்பட்டியில் ஊழியர் செய்கிறாங்களா, அங்கே இருக்க ஜனங்க தான். அவங்களுக்கு முன்னாடி டைட்டஸ் பட்டம் பெற்று தெரிஞ்சால் போதும். என் கூட பிறந்த அண்ணன், தம்பி, தங்கைகள் எல்லாரும் பாசமாக இருப்போம். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போய் அட்டன் பண்ணுவோம். இப்படி ஒரு ப்ரேயருங்க நடக்குதுன்னு எங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கெல்லாம் யாருக்கும் சொல்லவே இல்லை. அவங்க அவசியம் இல்லை. அவங்க உறவுனா உறவோடு இருக்கட்டும். இது ஊழியம். ஊழியம் என்று வரும்போது நம்முடைய சபை ஆவிக்குரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய தயவு பண்ணி டைட்டஸ் பட்டம் பெற வைத்திருக்கிறார். அதை நம்ம தான் கொண்டாட போகிறோம். நீங்கள் தான் ஜெபிக்க, நீங்கள் தான் ஆசீர்வதிக்க போகிறீர்கள். உறவுகள் அதெல்லாம் பிறகு வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் மனதில் கொண்டோம். நல்ல ஒரு ஜெபிக்கிற மனிதன் வரணும், ஒரு ஜெபிக்கிற மனிதர் வரணும், ஒரு ஊழியக்காரர் வரணும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். என்ன பண்ணலாம் புரியல. அப்படி தான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். கரெக்டாக அப்படி பேசி கொண்டு இருக்கும்போது பாஸ்டர் வந்துட்டு மேட்டுப்பட்டியில் வந்து ஊழியை செய்துட்டு போயிட்டு அவங்க ஒரு ஃபோன் அடித்தாங்க. ஆண்டவர் தெளிவுபடுத்தினார், பாஸ்டர் தான் வரணும். டைட்டஸ் வாழ்க்கையில் நல்ல ஜெபம் வேணும், உபவாசம் வேணும். பாஸ்டரை போல் வல்லமை அதிகாரத்தோடு ஊழியம் செய்யணும். ஜெபம் பண்ணும்போது அற்புத அடையாளங்கள் நடக்கணும். சத்தியமாக போதிக்கப்பட வேண்டும். டைட்டஸுக்கு வல்லமையும் அதிகாரமும் இருக்கிற
ஒரு ஊழியத்தை செய்தாகும். இந்த நாட்களிலே சத்துரு போராட்டம், ஜனங்க பல பிரச்சனையோடு வர்றாங்க. விதமாய் ஜனங்களுக்கு அற்புத அடையாளங்கள், கட்டுகளை உடைக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை டைட்டஸ் கொடுக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர் வந்து தான் தலையில் கை வச்சு ஜெபிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபித்த ஜெபத்தை நான் மறவேன். ஆண்டவர் நல்லவர். நான் அவ்வளோவா செய்ய மாட்டேன், அவ்வளோவா நான் ஃபிசிக்கலாக கூட ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஆண்டவர் நல்லா அன்பாக இருப்பேன், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஹேனா தான் ஸ்ட்ரிக்ட் பண்ணி அப்படியாக நடத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷம். இந்த நேரத்தில் ஹேனா மனதில் ஏவப்படுகிறபடி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொஞ்சம் உங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நம்ம எழும்பி நின்று, நான் தான் பிள்ளைகள் எல்லாருமே பெற்றோர் பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிப்போம். மிஸ்தோத் அந்த பங்கு தான் நான் நிறைவேற்றினேன். மிஸ்தோத் நம்ம எல்லாம் கரங்களை நீட்டு நீங்கள் எவ்வளோ ஊத்துக்கு டைட்டஸை கத்த நீங்கள் ஆசீர்வதிக்கணும், ஊழியத்தில் எடுத்து உபயோகப்படுத்தணும். பாஸ்டருடைய ஊழியத்தை எலியா மேலே இருந்த அபிஷேகம் எலிசா மேலே 2 மடங்கு இறங்கினது போல வல்லமைனாலும் வரங்களினாலும் கத்த நிரப்பி, அபிஷேகத்தினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் வல்லமைனாலும் கத்த நிரப்பி நடத்தணும்னு சொல்லி எல்லா கரங்களையும் உங்களுக்கு நேராக உயர்த்தி கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணோமா. ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைங்கள்லாம் அண்ணனுக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா டைட்டஸ் அண்ணனுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அவங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்கட்டும், புது அபிஷேகத்தை கொடுக்கட்டும், புது ஜெப ஆவியை ஊற்றட்டும். ஹல்லேலூயா. வேத தியானத்தை கத்தர் அதிகமாய் தரட்டும், ஆழங்களை கத்தர் வெளிப்படுத்தி கொடுக்கட்டும். ஸ்தோத்திர. செல்லும் இடமெல்லாம் கத்தர் அக்னிமயமாக கத்தர் மாற்றட்டும். எரிகிற அக்னிக்கு கொள்ளி கட்டையாக கத்தர் மாற்றி, போகிற இடமெல்லாம் பேசுகிற இடமெல்லாம் கத்தரோட அக்னி வெளிப்படும்படியாக. ஓம் ஸ்தோத்திரம். நம்மளுடைய நோக்கம் எல்லாம் இந்த லால்குடி இயேசுவுக்கு சொந்தமாக வேணும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம எல்லாம் ஊழியம் செய்யணும். இந்த நாட்களில் கத்த டைட்டஸ் எடுத்து உபயோகப்படுத்த வேணும், எப்சி உபயோகப்படுத்த வேணும். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஜெஃப் மேலே கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படணும். இனி பிறக்க போகிற பிள்ளை மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படணும். கத்தருக்கு என்று வேறு பிரிக்கணும். எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில் நிரம்பி சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணோமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ரிபல நம ஷகதல நம நிக்கதம ரபுனி நம ஓனிமா ரபுக்கனமா சந்துலனமா ரகதல நம நிக்கதமா ஓ ரிபல நம ஷகதல நம நிக்கதமா ரகதல நம நிக்கதமா ஓ ரிபல நம ஷபரப லப ரிக பப பப நிம லப ஓ ரகதலானா நிக்கபா ரபல ரிபல ரபனா ஓ நம ஷிபல ரகனா நிக்கபா ரகனா ஓ ரிபா நம சந்துல ரக நம ரசிகமா ரிகம மம ரிபலமா ரகதல நம நிக்கதம ரகதல நம ஓ ரிபல நம சந்துல நம நிக்கபா. எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது உடைக்கப்படுவதா. கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படுவதா. கர்த்தருடைய கோட்டை இயேசுவின் ரத்தம், கர்த்தருடைய சட்டை நிழல். ஓ ரிபா நம ரப லப ரக ஓ நம தம ரஷகபா லீமா ரசம நமதுகலக ரிகா நம ரஷபது நம ரபல. விசேஷித அபிஷேகத்தில் நிரப்புகப்பா. இதுவரைக்கும் இருந்த அபிஷேகம் அல்ல, இதுவரைக்கும் இருந்த வல்லமை இல்ல, இதுவரைக்கும் பாடுகிற கிருபை அல்ல, இதுவரைக்கும் கீபோர்டு போட்ட கிருபை அல்ல, இதுவரைக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்த கிருபை அல்ல. ஆண்டவரே நீங்க வெளிப்படணும்ப்பா. ஒவ்வொரு அவயவத்தில் கர்த்தர் வெளிப்படணும்ப்பா. பரிசுத்தம் உண்டாகணும் ஆண்டவரே. அன்பினாலும் பரிசுத்தத்தினாலும் ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிற. கர்த்தருக்கு வைராக்கியமாய் வாழணும். எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க கூடாது. எந்த சூழ்நிலை உலகத்தோடு ஒத்துப்போக கூடாது ஆண்டவரே. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. எலியா மேல இருந்த அபிஷேகம் ஆண்டவரே நம்முடைய மகன் மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே பாடும்போது பிசாசுகள் புறப்பட்டு ஓடட்டும் ஆண்டவரே. இந்த பகுதியில் சத்துருடைய ராஜ்யத்தை அழித்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டத்தக்கதான அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தினுடைய மகன் மேல கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த வருஷத்துல அநேக ஆத்துமாக்களை கர்த்தரண்டையில் கொண்டு வருகிற குடும்பமாக கர்த்தர் நீ மாற்றி ஆசீர்வதியோ. ஒவ்வொரு நாளும் தேவ சித்தமுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில நடக்கட்டும். கர்த்தருடைய சித்தத்தின் மத்தியில பிள்ளைகள் நடக்க கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா தடைகளை முறியடிக்கட்டும். அதிகாலை வேளையில் எழும்பி அக்கிரமக்காரனை சங்கரித்து ஆண்டவர் ஜெயத்தை எடுக்கிற கிருபை இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் மேல இறங்குவதாக. அவளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக உணர்ந்து கொள்ளுகிற இருதயத்தை தார்.
ஆண்டவரை மேட்டுப்பட்டி மட்டும் இல்லப்பா ஆண்டவர், இந்த லால்குடிக்கு இவங்க தான் பொறுப்பு ஆண்டவரை. இயேசுவே, அந்த உணர்வுள்ள இருதயத்தை கத்த தந்து அதிகமா ஜெபத்துல நேரத்தை செலவு பண்ண, கத்தரோடு நேரத்தை செலவு பண்ண, தேவ சமூகத்துல காத்திருந்து புதுபலன் அடைந்து, கழுகளை போல செட்டைகளை அடித்து ஓடினாலும் இளைப்படையாமல், நடந்தாலும் சோர்ந்து போகாத கிருபைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரை, விசேஷத்தை மாற்றத்தை பார்க்கட்டும். ஜபத்தில் மாற்றம், ஜபிக்கும் போது அக்னியா ஜபிக்கணும், வாழ்க்கையை அக்னியா மாறணும் ஆண்டவரை. ஒரு கத்தாவை இருளும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு, எந்த சத்துருடைய கிரிய பிள்ளைகளை தொடாதபடிக்கு, வியாதி விற்கின குடும்பத்தை தொடாதபடிக்கு இரத்த கொட்டைக்குள்ள மூடும், செட்டையின் மறைவில் வைத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். நல்ல செய்திகளோட பிள்ளைகள் மூலமாய் கேள்விப்படக்கத்த கிருபத்தா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.